வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு எக்கனாமிக்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ப்ரொபேஷனரி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் மே 2025 கொஸ்டின் பேப்பர்ல எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 கொஸ்டின் எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் the team is testing various materials that are to be used in an electronic device. It chooses one of the material having resistivity range of 50 ohm centimeter. Which type of material did the which type of material did the team choose? இந்த கொஸ்டின் ஒரு மெட்டீரியல் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதோட ரெசிஸ்டிவிட்டி ரேஞ்ச் 50 ஓம் சென்டிமீட்டர் சொல்றாங்க. அந்த மெட்டீரியல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பில இருக்குது செமிகண்டக்டர். மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது இன்சுலேட்டர் அண்ட் டைஎலக்ட்ரிக் அப்படின்னும் போது 10⁸8 to 10⁸16 ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கும். இதுல கண்டக்டர் பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். 10⁻⁻6 to 10⁻−3 அந்த ரேஞ்சில் இருக்கும். செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் இதோட ரேஞ்ச் ரெசிஸ்டிவிட்டியோட ரேஞ்ச் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டிவிட்டியோட ரேஞ்ச் 10⁻−3 இருந்து 10⁻5 ஓம் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 50 ஓம் சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி. Second question, a semiconductor-based current sensor is used for detecting small variations in electrical currents in a microchip. Total current density in a semiconductor material is to be measured. What is the total current density in a semiconductor material? ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலோட டோட்டல் கரண்ட் டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர்ல ரெண்டு வகையான கரண்ட் இருக்கும். ஒன்று ட்ரிஃப்ட் கரண்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் கரண்ட். இந்த ட்ரிஃப்ட் கரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான கரண்ட் இருக்கும். ஒன்று ட்ரிஃப்ட் கரண்ட், அடுத்தது டிஃப்யூஷன் கரண்ட். ட்ரிஃப்ட் கரண்ட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இன்ஃப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் கரண்ட்ன்றது இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்டால வருது. அடுத்தது டிஃப்யூஷன் கரண்ட்ன்றது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்டால வருது. கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கரண்ட் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. டோட்டல் கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லும்போது அது ட்ரிஃப்ட் கரண்ட் பிளஸ் டிஃப்யூஷன் கரண்ட் இது ரெண்டு சேர்த்தது. உங்களுக்கு கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி, ட்ரிஃப்ட் கரண்ட் பிளஸ் டிஃப்யூஷன் கரண்ட். தேர்ட் கொஸ்டின், consider a photodiode with a P plus I, P-N plus configuration. This construction is similar to a P-N photodiode containing two heavily doped and two lightly doped regions. In the avalanche photodiode, which of the following are the heavily and lightly doped regions in the device? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவலாஞ்ச் போட்டோட ஏபிடி பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எந்த ரீஜியன்ஸ் ஹெவிலி அண்ட் லைட்லி டோப்டு இருக்காங்க, அவங்க கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. P plus I, P-N plus சொல்லியிருக்காங்க. இங்க பிளஸ் அப்படின்றது ஹெவிலி டோப்டு, சரிங்களா? இந்த பிளஸ்ங்கும் போது ஹெவிலி டோப் பண்ணிருப்பாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஹெவிலி டோப் ரீஜன்ல பி பிளஸும் என் பிளஸ் ரீஜன்ஸ் இருக்கும். லைட்லி டோப்ல பாத்தீங்கன்னா ஐ அண்ட் பி. ஐன்றது பாத்தீங்கன்னா இன்டர்சீட், பின்றது பாத்தீங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர். பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வரக்கூடியது ஆப்ஷன் டி. பி பிளஸ் அண்ட் என் பிளஸ் ஆர் ஹெவிலி டோப்டு ரீஜன்ஸ், வேறஸ் ஐ அண்ட் பி ஆர் லைட்லி டோப்டு ரீஜன். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் டி. ஃபோர்த் கொஸ்டின், for fabricating an integrated circuit, which oxidation method should be chosen to achieve faster oxidation rate for creating thick silicon dioxide layers exceeding 1 micrometer while accepting a higher density of interface states? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஐசி ஃபேப்ரிகேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா ஆக்சிடேஷன் மெத்தட் பத்தி பேசுறாங்க. எந்த ஆக்சிடேஷன் மெத்தட் ஃபாஸ்டர் ஆக்சிடேஷன் ரேட் இருக்கும், அதே மாதிரி திக் சிலிக்கான் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரை ஆக்சிடேஷன் அண்ட் வெட் ஆக்சிடேஷன் ரெண்டு டைப் இருக்கு. ட்ரை ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவர் ரேட் இருக்கும். அதே மாதிரி அதுல ஃபார்ம் ஆகுறது பாத்தீங்கன்னா தின்னா இருக்கும், தின் சிலிக்கான் டை ஆக்சைடா இருக்கும். இது வெட் ஆக்சிடேஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபாஸ்டர் ப்ராசஸ், ஃபாஸ்டர் ரேட்டு. ஆனா ஃபார்ம் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா திக்கரா இருக்கும். ஃபார்ம் ஆகிற லேயர் திக்கரா இருக்கும். இந்த குறிப்பா ஃபாஸ்டர் ஆக்சிடேஷன் ரேட் சிலிக்கான் டை ஆக்சைடு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் திக் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெட் ஆக்சிடேஷன். அதனால இந்த கொஸ்டின் ஆப்ஷன் ஏ. Fifth question, in the dual well process or printer process during step 9,
ion implantation is performed to both the source and drain regions of the PMOS and NMOS transistors. Which of the following is formed as a result of ion implantation during step 9 of the dual fill process or twin tub process? இங்க twin tub இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் twin tub process பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. தட் இஸ் dual well process. இதுல ஸ்டெப் 9 பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. அயன் இம்ப்ளிமெண்டேஷனால என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி இருக்கு. n plus polysilicon gate for NMOS and p plus polysilicon gate for PMOS. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் பி. Sixth question. In the fabrication of a semiconductor device using the dual well process or twin tub process, first step involves depositing a thin layer of SiO2 on a piece strip surfaced with a lightly doped P epoxy layer. What is the purpose of the thin SiO2 layer deposited in the first step, the dual well process or twin tub process? இந்த thin layer of silicon dioxide வந்து டெபாசிட் பண்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இட் வில் சர்வ். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய இட் வில் சர்வ் அஸ் பேட் ஆக்சைடு. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஏ. Seventh question. Under which condition does the bipolar junction transistor operate in saturation region? இந்த கொஸ்டின்ல பிஜேடி பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன கண்டிஷன்ல சேச்சுரேஷன் ரீஜன்ல ஆப்ரேட் ஆகும் கேட்கறாங்க. சரி, பிஜேடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எமிட்டர், பேஸ், கலெக்டர் இருக்கும். இந்த எமிட்டருக்கு பேஸ்க்கு நடுவில் இருக்கிறது எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், அந்த பேஸுக்கும் கலெக்டருக்கு நடுவில் இருக்கிறது கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். சரிங்களா? இதை எந்த வகையில் நம்ம பயாஸ் பண்றோம், ஃபார்வர்ட் பயாஸா அல்ல ரிவர்ஸ் பயாஸ் பண்றோமோ அதை பொறுத்து ரீஜன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் மாறும். சரிங்களா? அது எப்படி மாறும் அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் அண்ட் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன். சரிங்களா? அடுத்தது 3 மோட் இருக்கு. என்னென்ன மோட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கட் ஆஃப் மோட் அண்ட் ஆக்டிங் மோட், சேச்சுரேஷன் மோட். சரிங்களா? சேச்சுரேஷன் மோட். கட் ஆஃப் மோட் பொறுத்த வரைக்கும் இந்த எமிட்டர் பேஸ் ஜங்ஷனும் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கும். ஆக்டிவ் மோட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பேஸ் ஆகும், கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பேஸ் ஆகும். சேச்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேஸ் தான். சரிங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சேச்சுரேஷன் ரீஜன் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ சேச்சுரேஷன் சொல்லும்போது ரெண்டு ஜங்ஷனுமே ஃபார்வர்ட் பேஸ்ல தான் இருக்கு. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய when the collector base junction and the emitter base junction are both forward bias, ரெண்டுமே ஃபார்வர்ட் பேஸா இருக்கும்போது தான் சேச்சுரேஷன் ரீஜன் ஆப்ரேட் ஆகும் பிஜேடி. அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் டி. 8th question. Which condition determines the threshold point for a mass capacitor? மாஸ் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் த்ரெஷோல்டு பாயிண்ட் எதை வச்சு டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி. The condition when the surface, இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி. The condition when the surface electron concentration is equal to the bulk doping concentration. Surface electron concentration bulk doping concentration ரெண்டும் சேமா இருக்கும் போது தான் இந்த threshold அப்படின்ற கான்செப்ட் நடக்கும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி. 9th question. Which of the following describes an optical property of a photodiode? So photodiode ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டி எது அப்படின்னு கேட்காங்க. டிஸ்கிரைப் பண்றது எதுன்னு சொன்னாங்க இந்த 4 ஆப்ஷன்ல. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய a measure of sensitivity to the light. measure of sensitivity to the light அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா அது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா அது IPH P ஆப்டிகல். என்ன ஆப்டிகல் பவர் இன்சிடென்ட் ஆகுது, அதனால என்ன கரண்ட் ஜெனரேட் ஆகுதுன்றது தான் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் சி. 10th and final question. Which force is experienced by the holes present under the oxide layer when positive gate voltage is applied to the semiconductor surface of the MOS capacitor in the MOSFET? So MOS capacitorக்கு நம்ம பாசிட்டிவ் கேட் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது ஹோல்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் சி. இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.